ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். உங்கள் பக்கத்தில் உங்கள் காதில் திடீர்னு ஒருத்தர் பயங்கரமாக கத்துனாருன்னா உங்களுக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்கும். அதே மாதிரி டிராஃபிக்கில் நிற்கல உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க நொய்யின்னு ஏதாவது ஆரன் அடிச்சுக்கிட்டு இருந்தா கிட்டத்தட்ட நம்ம அவங்கள அடிக்கிற அளவுக்கு கோவத்தோட உச்சத்துக்கே போயிடுவாங்க. அப்படி ஒரு சவுண்டு உங்கள் காதில் 24 மணி நேரமும் கேட்டுக்கிட்டு இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? இப்போ ஒரு சவுண்டு கேட்டதில்ல, இந்த சவுண்டு உங்க காதுல 24 மணி நேரமும் இரவும் பகலும் கேட்டுக்கிட்டே இருந்ததுன்னா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அந்த மாதிரி உண்மையிலேயே மக்கள் 24 மணி நேரமும் இந்த மாதிரி ஒரு சவுண்டை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மர்மமான பிளேஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் நியூ மெக்சிகோ மாகாணத்தில் உள்ள டாஸ் என்ற இடத்துல தாங்க. இரவு பகல் பாராம அங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் சவுண்டு நிற்காம கேட்டுக்கிட்டு இருக்கு. அது எப்படி சவுண்டு கேட்குன்னா, நீங்க கேட்டிருப்பீங்க ஹம்னு ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. அதனாலேயே இந்த இடத்த டாஸ் ஹம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த சவுண்டு அங்க இருக்க மக்களையும் சரி, அங்க விசிட் பண்ற மக்களையும் சரி, ஒரு விதமான மனநோயை ஏற்படுத்துற மாதிரி ஒரு சவுண்டா இருக்குது. அதுவும் இந்த நகரம் ரொம்ப ஃபேமஸாகவும் இருக்குது. எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னம்னா, இந்த நகரத்துல கலை சமூகம் வாழும் மக்கள் அதிகமா இருக்காங்க. எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா ஹாலிவுட் ஆக்டர் ஜூலியா ராபர்ட்ஸ்ங்கிற பெண்மணியும் டென்னிஸ் ஹாபர் என்ற ஆளும் இங்க இருந்து தான் வந்திருக்காங்க. ஆனா இங்க இவ்வளவு ஒரு கொடூரமான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு லேட்டா தாங்க புரிஞ்சுது. ஆரம்ப கட்டத்துல இந்த ஒலி கேக்குதுன்னு நிறைய பேர் சொல்லும் போது இது ஒரு மனநோயா கூட இருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. சில பேர் பூமியில உள்ள நில அதிர்வுனால கூட இது ஏற்படலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சில மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மக்களை அங்க வாழுகிற மக்களை தன் வசப்படுத்திக்கிறதுக்காக இந்த கவர்மெண்டே இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட நம்ப ஆரம்பிச்சாங்க. இதுலயும் அங்க நிரந்தரமா குடியிருக்கிறாங்களே அந்த மக்கள் இது ஒரு சாத்தானின் சத்தம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆனா இந்த சத்தம் எதனால கேக்குது அப்படின்ட்டு இந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கிறத கேட்போம். உடல் கூறியல் மற்றும் உடல் இயக்கவியல் பேராசிரியர் ஸ்டீவன் ஐனாச்சுலி இவர் என்ன சொல்றாரு அப்படின்னம்னா, டாஸ் நகர்ல இருக்க மக்கள் கண்டிப்பா ஒரு வினோதமான சத்தத்தை உணர்றாங்க. அதுல எந்த மாற்று கட்டத்தையும் கிடையாது. இந்த சத்தத்தை உணரும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அங்க உள்ள மக்களை ஒரு எரிச்சல் ஊட்டுற வகையில இருக்குது. அதுவும் மெயினா தலைவலியில தொடங்கி பதற்றம், அச்சம், ஒரு விதமான பயம், கிட்டத்தட்ட தற்கொலைக்கு தூண்டுற அளவுல கூட இந்த சத்தம் இருக்கதான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இது எதனால ஏற்படுது அப்படின்ட்டு இன்னைக்கு வர எங்களால கண்டே பிடிக்க முடியல. ஏன் அப்படின்னா, ஒரு சாராருக்கு இது மிக அதிகமா சத்தமாவும் கேக்குது, ஒரு சிலராருக்கு இது கம்மியான சவுண்டாவும் கேக்குது. இது ஒரு மனநோயா நம்ம கருதிக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். ஆனா இதுலயே நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறதுனால இதை நம்ம டப்புன்னு மனநோயின்னு கூட சொல்ல முடியாது. ஆனா உண்மையிலே சில பேத்துக்கு இந்த சவுண்டு கேட்கறதுனால சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. சில பேத்துக்கு எப்படி இருக்குன்னா, இது ஒரு கொடூரமான தண்டனையை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு ரொம்ப குழப்பம் அடைஞ்சு போய் அந்த மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது அங்க நடக்கிற ஒரு அதிர்வுகள் இல்லைன்னா பருவநிலை மாற்றத்துல கூட இது பயங்கரமா நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படி இருக்க இதை இன்னொரு பக்கம் வேற மாதிரி வேற சொல்றாங்க. நவாஜோ, அப்பாச்சி, ஹோப்பி என்ற மூதாதையர்கள் நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்காக இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சவுண்டா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுவும் நம்மளை தொடர்பு கொண்டு ஏதோ அவங்க சொல்ல விரும்புறாங்க அப்படின்னு இதை ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, தொன்மையான அமெரிக்கர்கள் நியூ மெக்சிகோல அதிகமா வாழ்ந்த இடங்கிறதுனால அவங்களோட கலாச்சாரப்படி இந்த பூமி நம்மகிட்ட ஏதோ பேசுறதுக்கு, கம்யூனிகேட் பண்றதுக்கு ஏதோ ட்ரை பண்ணுது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. என்னதான் 1000 பேர் 1000 விதமா சொன்னாலும் ஆராய்ச்சியாளர்களால இன்னைக்கு இது இதனால தான் நடக்குது அப்படின்ட்டு யாராலையுமே உறுதியா சொல்ல முடியலங்க. இந்த இடம் இன்னுமே மர்மமான பிளேஸா தான் இருக்குது. இந்த உலகத்துல யாருக்குமே புலப்படாத அந்த ஒரு இடத்துல ஏதோ ஒரு செயல் கண்டிப்பா ஆனா நடந்துகிட்டு இருக்குங்கிறது மட்டும் நம்ம மக்கள் உறுதியா நம்புறாங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம போஸ்ட் பண்ண போறேன். இன்னும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் நண்பர்கள்.